கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரமும் நாம் வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆராதனையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோக தந்தையே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, திருச்சுவையின் பிள்ளைகளாக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்கள் இல்லங்களில் இருந்து உடைய பிரசனத்திற்காக நாங்களுமே நோக்கி கெஞ்சுகிறோம். சுவாமி, இந்த நேரத்திலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே தேவன் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க தொழுதைத்த தேவன் இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆர்வமாக தேவனாம் மகிமைக்கு எதுவாக நாம் யாவரும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற கீதங்களும் கீர்த்தனைகளும் புத்தகத்தை திருப்பிக் கொண்டு 32வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 32. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூய தூய தூயவர், பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் என்று சொல்லி நாம் அந்த பாடல் வேளையிலே பாடி ஆராதித்தோம். தேவன் சொல்லுகிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேதம் நமக்கு அழைப்பை முன்வைக்கிறது. இந்த நேரத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நம்மில் காணப்படும் என்று சொன்னால் நாம் அந்த குற்றங்களை அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நமக்கு நினைவூட்டுகிறது. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பதாக வைத்த நியாய பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாயிருப்போம். உண்மை நமக்குள் இராது. நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாம் செய்த பலவிதமான குற்றங்களையும் மீறுதல்களையும் இந்த வேளையில் நாம் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தவும் அவருடைய மிகச்சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக ஜெபிக்கவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே, இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் என்னுடனே கூட சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்தகவலை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அறிவிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிறவர்கள் மேல் பொறுமை ஆயிரும். பாவத்தின் துந்துக்கப்படி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகும்படி நாங்கள் இணைந்து பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுவாபமும் லட்சணமுமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்டு பாவங்களாகிய கட்டுகளில் இருந்து எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் காரியகர்த்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோம் ஆகிய இயேசு கிறிஸ்து நாதன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை கண்டு தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுண்டு எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். வேத பகுதி வாசியை கேட்போம். யாவரும் வீடுகளிலே இருக்கிற உங்கள் வேத புத்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வசனங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல்.
மறுபடியும் இயேசு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உயிர்த்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் உண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் வலது பாசி விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று சுவாசிக்கிறேன். ஆமேன். திருவசனம் சொல்ல கேட்போம். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவன் செவ்வியாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டும் அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேங்க்யூ. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். In English, and immediately his ears were opened and his tongue was released and he spoke plainly. Mark chapter 7 verse 35. Amen. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினானே. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம்.
எப்பத்தா உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7:35. எப்பத்தா உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7:35. எப்பத்தா உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7:35. அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க்கு 7:35. எப்பத்தா உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். மார்க் 7:35. திருவசனம் சொன்ன ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். இன்னும் திருச்சபையின் பிள்ளைகள் யாரும் சொல்லாமல் இருப்பீங்கன்னா நீங்களும் தயவு செய்து சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அது நம்முடைய ஆராதனையிலே அதை ஒளிபரப்பு செய்ய அது ஏதுவாக அமைந்திருக்கும். அதுபோல் நமது திருச்சபையிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் பைபிள் குயிஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் இணைவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதற்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புத்தகத்திலே 587வது பாமாலையை நாம் பாடுவோம். 587. தலகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நீரோடையை மான் வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி நாம் பாடினோம் தாவீதின் சங்கீதத்தை. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆட்கொள்ளும், உடைய வார்த்தைகள் மூலமாக பேசும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது அப்பா. உடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும், வழி நடத்தும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டி நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சொல்லுவோம்.
பிரசங்கம் பல நேரங்களிலே பல இடங்களிலே அனுதினமும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒன்று. இந்த பிரசங்கங்களை 2 வகையாக நாம் பிரிக்க முடியும். எல்லா பிரசங்கத்தையும் இதுக்குள்ள நாம் அடக்கி விடலாம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆராய்கிறது. அடுத்த வகை, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்வது. இந்த 2 வகையிலே நாம் எல்லா பிரசங்கியார்கள் ஊழியர்களுடைய பிரசங்கத்தையும் நாம் இந்த 2 வகையிலே வகைப்படுத்தலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் எப்படி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பிலே நாம் தனி மனிதனுக்கு சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களையும் சமுதாயத்தில் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களையும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த ஞாயிறு எப்பத்தா என்கிற தலைப்பிலே நமக்கு தியானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செவித்திறன் குன்றியோர் ஞாயிறாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை செவித்திறன் குன்றியோர்கள், காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கிற மக்களை பல காலமாக அவர்கள் சமுதாயத்திலும் சரி மற்ற காரியங்களிலும் சரி அவர்கள் கேட்பார் இல்லாமல், அவர்களுக்கு அநேகர் ஊக்குவிப்பார் இல்லாமல் அவர்கள் தனிமைப்படுத்தவோ ஒதுக்கப்படவோ அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கவும் முன் வருவதில்லை. இந்த நாளிலே இந்த எப்பத்தா ஞாயிறிலே நாம் அப்படிப்பட்டவர்களை குறித்து நம்மை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய சமுதாயத்தில் நாம் இந்த காரியங்களை குறித்து சரி செய்வது என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த செவித்திறன் அல்லது மற்ற திறன்கள் குன்றியோரிடம் அவர் எப்படியாக நடந்து கொண்டார் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய காரியங்களிலிருந்து நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். முதலாவதாக, நாம் அப்படிப்பட்டவர்களை வெறுக்கக்கூடாது. பொதுவாக இந்த உலகம் அது குறைபாடுகளை வெறுக்கும் உலகமாக காணப்படுகிறது. எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் ஒரு சின்ன குறை வந்து விட்டது என்று சொன்னால் அதனால் வெறுப்பை கக்கும் உலகமாக இந்த உலகம் காணப்படுகிறது. பொதுவா தாத்தா பாட்டி இப்படிப்பட்ட உறவுகள், அவர்கள்ட்ட ஒரு சில நேரங்களில் தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருக்கலாம், அல்லது சொன்னதையே திருப்பி சொல்லலாம், அல்லது இப்படி செவித்திறன் அல்லது மெமரி லாஸ் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இதனால பேர பிள்ளைங்க அல்லது எங்க ஜெனரேஷன் என்ன செய்றாங்க தெரியுமா, அவர்களை வெறுத்து ஒதுக்குகிற சூழ்நிலைகள், சம்பவங்கள் பல இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம், கண்ணார காண்கிறோம். முதல்ல நாம் இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? we should not avoid them. நாம் அவர்களை ஒதுக்குகிறோம் என்பது இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவர்கள் பட்டணங்களிலே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பிறவி குருடனை அவர்கள் காண்கிறார்கள். உடனே வாட் their disciples are thinking, அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றார்கள் செய்த பாவமா என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறார். வாட் ஜீசஸ் said, no, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்பட இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேகர் டிசேபிளாக பிறக்கிறாங்க, அநேகர் காது கேட்காம, வாய் பேச முடியாம, நடக்க முடியாம, மனநல பாதிப்போடு பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர்கள் பாவத்தினால் அப்படி பிறக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கூட ஜனங்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். இவர்களுக்கு இவருடைய பூர்வீக சாபத்தினால் கிடைத்த தண்டனை என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி ஒதுக்கவில்லை. வாட் ஜீசஸ் said, கடவுளுடைய கிரியைகள் இவனில் வெளிப்பட இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார்.
ஒருவேளை நாம் இங்கு பாருங்க, வாசித்த வேத பகுதியில் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே கொன்னை வாய் உடைய ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக காது கேட்கும் திறன் இல்லாமல் பிறக்கிறவர்கள் அநேக வாய் பேசும் திறனும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒருவர் அவர் இயேசுவிடம் வந்து சுகம் பெற வேண்டி தன்னுடைய நண்பர்களால் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். ஒருவேளை அவரை இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள், அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு அநேக பைபிள் கமாண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, பொதுவாக இப்படி டிசைபிலிட்டியா இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். தன்னை கொண்டு தன்னுடைய காரியங்களை கொண்டு அவர்கள் குறைவாக எடை போட்டு கொண்டு அதனால் மன வருத்தம் அடைபவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறதுனால அவங்கள 4-5 பேர் முன்னால் வச்சு ஏதாவது சொல்லும் பொழுது, செய்யும் பொழுது, பேசும் பொழுது இன்னும் அவர்களுக்கு மன நோவை அது உண்டு பண்ணும், இன்னும் அவர்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனை தனியா கூட்டு போய், ஜீசஸ் வாஸ் ஆக்டிங் அஸ் அ கவுன்சிலர். ஒரு கவுன்சிலர் எப்படி தனியா கூட்டு போய் கவுன்சில் பண்ணுவாங்களோ அதே போல ஆண்டவர் அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவரிடம் பேசி இடைப்பட்டு அவருக்கு அங்கு சுகம் கொடுக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் அவமானப்படுத்த மனதில்லாதவர், அவர் வெறுக்காதவர், அவர் இந்த மாற்றுத்திறனாளிகள் மீது கரிசனை உடையவர். ஒருவேளை பல நேரங்களில் குருடர், ஊனர், சப்பானியர் அப்படின்னு சொல்லி அநேக வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதற்கு சரியாக ஒரு வார்த்தை நம்முடைய அரசாங்கம் நம்மளுக்கு அது சொல்லியிருக்கிறாங்க. என்னது? மாற்றுத்திறனாளிகள். ஒருவேளை அவங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கலாம், கேட்க முடியாமல் இருக்கலாம், நடக்க முடியாமல் அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அதிக திறன்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது உண்மை. ஒருவேளை கண் பார்வையற்ற அநேக சகோதரர்கள், சகோதரிகள் நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு மற்ற ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்த்துருப்போம். எனவே இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்காம ஆண்டவர் அதிக காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கால் நடக்க முடியாத ஒரு சகோதரர், ஒரு சகோதரி வந்து விட்டாங்கன்னு சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, அது அப்படி அல்ல. சகுனம் பார்க்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்து அப்படி பார்க்கல. கிறிஸ்து அவர்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கு உதவி செய்ய, குணமாக்க ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை அவர் பயன்படுத்தினார். ஒருவேளை அப்படி சகுனம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கே அதை எடுத்து போட்டு விடுங்கள், அதை நிறுத்தி விடுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 9:13. அங்கு தாவீதுடைய அரண்மனையிலே அநேக வல்லுனர்கள், அநேக மந்திரிகள், அநேக அவனோடு இருந்து போஜனம் பண்ணுகிறவர்களாக, அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாக, ராஜாவோடு நித்தமும் உணவு அருந்துகிறவர்களாக இருந்தார்கள். அதுல ஒருத்தர் யாருன்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மேவிபோசேத்து. இந்த மேவிபோசேத்து அவர் 2 கால்களும் நடக்க முடியாதவர். ஒருவேளை ராஜா எங்க போனாலும் சாப்பிட்டுட்டு போவாரு. சாப்பிடும்போது யாருதான் முன்னால இருப்பா? மேவிபோசேத்து இருப்பார். அதனால தாவீது ராஜாவுக்கு எதுவும் சகுனம் கெட்டு போச்சுதா? இல்ல. அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் கிங்கா இருந்தார். அவர் சகுனம் பார்த்திருந்தார் என்று சொன்னால் இருக்கவே முடியாது. அவர் இப்படிப்பட்டவர்களை வெறுக்காமல் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக he was a successful king. அவர் ஒரு
வெற்றிகரமான ஒரு ராஜாவாக இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் இப்படி மாற்றுத்திறனாளிகளை வெறுத்து ஒதுக்காமல் அவர்களை சேர்த்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலில் அவர்களை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகம் அது இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் வேர்ல்ட், ரொம்ப அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற உலகம். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு உதவி செய்வதை அநேகர் டைம் வேஸ்டட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நேரத்தை வீணடிக்கிறது என்று சொல்லி. ஒருவேளை ஒரு டெஃப் அண்ட் டம் சம்திங் ஒருத்தர் இருந்து நம்மகிட்ட பேச ஆசைப்படுறாங்க, நம்மளோட உறவாட அவங்க ஆசைப்படுகிறாங்கன்னு சொன்னால் அநேகர் போய் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கறது இல்லை. ஏன்? அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சொல்லி அநேகர் அவர்களை வெறுத்து ஒதுக்கி விடுவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மளும் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, நாம் அப்படி வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்க கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு சம்பவத்தை அங்கு சொல்லுகிறார். அங்கு லேவியர் ஆசாரியர் 2 பேரை காண்பிக்கிறார். லேவியர்கள் அவர்கள் ஆசாரியர்களுக்கு அசிஸ்டண்டாக அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே பனிமூட்டுகளை சுமக்கவும், அவைகளை துடைக்கவும், அவைகளுக்குரிய வேலைகளை செய்யவும், பலிபீடத்திற்குரிய அக்னியை கொண்டு வரவும், பலிபீட தண்டைகளை தண்ணீர்களை கொண்டு வரவும், வெண்கல தொட்டியை தண்ணீரால் நிரப்பவும் என்று சொல்லி அநேக வேலைகளிலே எப்பவும் பிஸியாக இருக்கிறவங்க. அதே போல் ஆசாரியர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட பலி துவங்கி அந்தி பலி வரை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய சந்ததியிலே நிற்கிறவர்கள். A busy people. இவங்க அந்த நேரத்திலே சாலையிலே போய் கொண்டிருக்கிறாங்க. அங்கே there was a man who was laying. அந்த சாலையிலே ஒருவன் விழுந்து கிடக்கிறான். அவன் மரணத்திற்கு நேராக இருக்கிறான். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா என்ன நினைக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணா நம்முடைய நேரம் போயிடும். ஒரு ஆசாரியன் ஒரு மரண படுக்கையில் இருக்கிற ஒருவனை தொட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும், தன்னுடைய ஆடைகளை துவைக்க வேண்டும், அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடாது இப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே அநேக சட்டங்கள் இருக்குது. ஒருவேளை அவனை தொட்டு நம்ம தீட்டாயிடக்கூடாது, இதனால நம்ம டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பரிசேயனும் இந்த ஆசாரியன் ஆகிய இந்த மனிதன் என்ன செய்கிறான், பக்கமாக விலகி போனான் என்று சொல்லி லூக்கா 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பல நேரங்கள் நம்ம இப்படிதான் இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுடன் நாம் பேசுவதாலோ அவர்களுக்கு உதவி செய்வதாலோ நம்ம டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நம்ம உதவி செய்யலைன்னா நம்ம லைஃப் வேஸ்ட். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அங்கு சமாரியனாகி ஒரு மனுஷனை அவர் குறிப்பிடுகிறார். சமாரியான ஒரு மனுஷன், சமாரியன் என்று சொன்னால் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆகாதவர்கள். சமாரியர்கள் அவர்கள் கலிலேயா பகுதியிலே வசிக்கிற எ மிக்ஸ்டு கம்யூனிட்டி, கலப்பு இனத்தவர்கள். இந்த யூதர்கள் அவர்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்கள் நினைக்கிறவர்கள். இவங்க உயர்ந்தவர்கள் நினைச்சவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க கூட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவர்கள் உதவி செய்கிறாரு. ஆண்டவர் கடைசியில் என்ன செய்கிறாரு, இந்த 2 பேரும் எப்படியாக தங்கள் வாழ்நாளை வீணாக்கினார்கள் என்று சொல்லி இந்த அந்நியனாக கலப்பினத்தவனாக இருந்தவர் தான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், நீங்களும் அந்தபடியே போய் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். அப்படியானால் பிரியமானவர்களே, நாம் உதவி செய்கிறதிலே நாம் மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயலாதவர்களுக்கு உதவி செய்வது அது நம்மை விழுந்த கடமையாக ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு
2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க் 7ஆம் அதிகாரம் 31 37 வசனங்கள், இன்னும் அநேக வசனங்களிலே பார்க்கும் பொழுது கண் தெரியாதோர், காது கேளாதோர், நடக்க முடியாதோர், இன்னும் திமிர்வாதமுடையோர் என்று சொல்லி அநேகர் இயேசுவிடம் வந்து சுகம் பெறுகிறார்கள். எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அநேகர் உதவி செய்ததினால் வந்தார்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஒரு பேரலைஸ்ட் மேன், பக்கவாதம் வந்து கைகளும் கால்களும் அசைக்க முடியாதபடி கட்டிலோடு படுத்திருக்கிறவர். அவருக்கு உதவி செய்ய நினைத்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கட்டிலோடு அவரை தூக்கி ஆண்டவர் உட்கார்ந்த இந்த வீடுல மேல ஓடுகளை பிரித்து உள்ளே இறக்கினார்கள். உதவி செய்கிறவர்களால அநேகர் அங்கு சுகம் பெற்றார்கள். பிரியமானவர்களை, நாமும் உதவி செய்யும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு அது பிசிக்கல் ஹீலிங்கை கொடுக்குதோ இல்லையோ தெரியல, நிச்சயமா அது ஒரு மென்டல் ஹீலிங்கை அல்லது ஒரு சைக்காலஜிக்கல் ஹீலிங்கை அது கண்டிப்பா கொடுக்கும். என்ன, நான் உதவி பண்றதுனால கண் தெரியாதவருக்கு கண்ணா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அது என்னதை ஏற்படுத்தும்னா, அவங்களுக்கு மன அளவில் அவங்களுக்கு இதயபூர்வமாக ஒரு சுகத்தை அது கொடுக்கும். எனவே நாம் உதவி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் பழைய ஏற்பாடுகளே அநேக வசனங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கூறப்பட்டிருக்கிறது. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கூட வசிக்கிற குருடர்கள், செவிடர்கள், சந்திரரோகிகள், இன்னும் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் தீர்க்கதரிசி இதைத்தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே துணையாக இருக்கும் பொழுது நாம் உதவி செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நாம் அவர்களை வெறுக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னொரு காரியம் என்ன, அவர்கள் மீது அன்பு கூற வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு உடல் ரீதியாக பல குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் அவர்களை ஆண்டவர் நேசித்து அவர்கள் மீதும் அன்பு கூறுகிறதுனால்தான் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே. இன்றும் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு நம்மை ஒரு கருவியாக அவர் அழைக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் மீது நாம் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அன்பு கூர்ந்தாதான் நாம் அவர்களை வெறுக்காமல் இருக்க முடியும். அன்பு கூர்ந்தால்தான் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். இங்கு தீரு சீதோன் பட்டணத்திற்கு ஆண்டவர் மறுபடியுமாக வந்த சம்பவத்தை அங்கு பார்க்கிறோம். ஒருவேளை முதல் தடவை ஆண்டவர் வருகிறாரு. வரும்பொழுது அங்கு லேகியோன் என்ற மனிதனை சந்திக்கிறார். அநேக ஆவியினால அவன் பாதிக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில பண்டி கூட்டத்திற்கு சொல்லும்படியாக அந்த ஆவிகள் இயேசுவிடம் கேட்கிறது. இயேசு அதற்கு அனுமதி கொடுக்கிறார். அநேகம் பன்றிகள் அங்கு மலைப்பாங்கான இடத்திலிருந்து ஓடி வந்து கடலிலே விழுந்து மாண்டு போகிறது. அதற்கு பின்பு அந்த பட்டணத்தார், நீங்க எங்க பட்டணத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி தெக்கப்போலி பகுதியிலிருந்து அவரை அனுப்பி கலிலியாவுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இப்போ செகண்ட் டைம் he was visiting the same place. இப்போ இங்க என்ன நடக்கிறது பாருங்க. 2வது தடவை அவர் மறுபடியும் 31ஆம் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் என்று சொல்லி. ஒருவேளை இதை குறித்து அநேக வேதாகம அறிஞர்கள் அநேக காரியங்களை முன்வைக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் அவர் யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு அவர் பிரயாணம் பண்ணி போகிறார். ஒருவேளை கலிலேயாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவர் தென் திசை வழியாக போக வேண்டும். ஆனா அவர் எப்படி போகிறாரு? அவர் வடக்கு திசையாக போய் தீரு சீதோன் வழியாக தெக்கப்போலி பட்டணத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வீரமநல்லூர்ல இருக்கிறோம். கன்னியாகுமரிக்கு போகணும்னா எப்படி போவோம்? நம்ம நேரா களக்காட்டில் போய் பைபாஸ்ல ஏறி நேரா கன்னியாகுமரிக்கு போவோம். ஆனா ஆண்டவர் போன இந்த ரூட் அது எப்படின்னா, நேரா தூத்துக்குடி அல்லது சென்னை போய் கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் ரோடை பிடிச்சு அந்த ஈசிஆர் ஓடி கன்னியாகுமரிக்கு போனால் எப்படி இருக்கும்? அதே போலதான்
அவர் நேராக தெற்கு திசைக்கு போகிறதுக்கு நேராக அப்படி போயிருக்கலாம், ஷார்ட்கட் இருக்குது. அவர் வடக்கே போய் திரும்பி மறுபடி தெற்க வர. ஏன் அவர் அப்படி வர வேணும்னா, அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தம். இந்த பட்டணங்களிலே கலிலேயாவிலே அநேகர் இப்படியான காரியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அநேகர் வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். அநேகர் இப்படியாக மாற்றுத்திறனாளிகளாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார். அதனாலே அவர் அந்த பட்டணத்திற்குள் மறுபடியுமாக பிரவேசித்து அங்கு அநேகரை சுகப்படுத்த அவர் விரும்பினார். ஒருவேளை ஆண்டவருடைய படைப்பு பிதமாகிய தேவன் அவர் இந்த அண்ட சராசரங்களையும் மனிதர்களையும் அவர் படைத்தார். படைக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவரையும் தேவனுடைய சாயலாக படைத்தார். ஒருவேளை பலவித காரியங்களினாலே பலவித முரண்பாடுகளினாலே நாம் அந்த படைப்பிலே பல சிக்கல்களை கொண்டு வந்தோம், ஏற்படுத்திவிட்டோம். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை மறுபடைப்புக்குள்ளாக்கி அங்கு அவர் மனிதனாக பிறந்து மனிதர்களுக்கு மறுரூபத்தின் ஆவியை கொடுத்து அவர்களுக்கு இருக்கிற இந்த காரியங்களை சரிப்படுத்துகிறார். ஒருவேளை நாம் இந்த வாழ்வுக்கு பிறகு மறுரூபத்திற்குள்ளாக பிதாவின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பதாக இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு மறுபடைப்பை உருவாக்க விரும்புகிறார். ஏன்? அவர் நம்மை வைத்த அன்பு, அவர் தம்முடைய ஜனங்களின் மேல் வைத்த அன்பு. அந்த அன்பு நிமித்தமே அவர் தம்மையே பலியாக ஒப்புவித்து இந்த உலகத்திலே அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பை நாம் நம்மில் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அன்னை தெரசா போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அன்பினால் அவர்கள் கவரப்பட்டு தொழுநோயாளிகளின் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை எவ்வளவு பாரத்தோடு செய்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பிரான்சிஸ் சேவியரை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் இப்படியாக தொழுநோயாளிகளுடன் வசித்து அவர்களில் ஒருவராக அவர் மாறிவிட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய சமுதாயத்திலே இப்படி மாற்றுத்திறனாளிகள் அநேகர் காணப்படுகிறார்கள். நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது எப்படி மேவிப்போசத்தை தன்னுடைய அரண்மனையிலே வசிக்க வைத்து அவனுக்கு தேவையான உணவு, அவனுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்து பராமரித்தாரோ, அதே போல நாமும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை தாவீது தன்னுடைய நண்பனான யோனத்தானின் மகன் மேவிபோசத்தி என்கிற அன்பினால் அவர் அப்படி செய்திருக்கலாம். அந்த அன்பு நமக்குள்ளும் தேவை. ஒருவேளை நம்மில் அன்பாய் இருக்கிறவர்களை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் அது அன்பு அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, ஆயக்காரரும் பரிசேயரும் கூட அப்படி செய்கிறாங்க. கொலை குற்றவாளி கூட தனக்கு வேண்டிய ஒருத்தர் மேல அன்பு கூறுவார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை நேசிக்கிறவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் அது அன்பு அல்ல, எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியாக இந்த நாளிலே ஒருவேளை தங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களினாலே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற நம்முடைய சகோதரரிடத்திலே அன்பு கூறுவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை வெறுக்கும் வார்த்தைகளை செயல்களை நாம் விட்டு ஒழிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆண்டவர் அதற்குரிய கிரியைகளை நமக்கு தந்து அந்த காரியங்களிலே நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 558வது கீதத்தை நாம் பாடுவோம்.
அன்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதின் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகை அநியாய பாவமும் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது தீங்கு முன்னாது இனமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்த அன்பின் பரலோக தகப்பனே, அன்பாக இருக்கிறவரே, ஒருவரோடொருவர் அன்பு கூறுங்கள் என்கிற பிரமாணத்தை எங்களுக்கு போதித்தவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசிய வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அன்று அப்பா செவித்திறனற்ற ஒரு நண்பருக்கு நீர் கொடுத்த அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றும் ஆண்டவரே, அநேகர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை நீர் அறிவீர். ஆண்டவரே, அவர்களுக்கு அப்பா நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஒருவேளை மன அளவிலே அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவன் எங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பல நேரங்களிலே அப்படிப்பட்டவர்களுக்கு மன நோவை உண்டு பண்ணும்படியாக எங்கள் நடக்கை எங்கள் செயல் இருந்திருக்கும் என்று சொன்னால் தேவன் எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய அன்பை பறைசாட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அப்பா உலகம் முழுவதும் இந்த நேரத்திலே நடைபெறுகிற அந்த பொல்லாத கொள்ளை நோய்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக அதன் தாக்கங்களை எங்களை விட்டு அகற்றி அப்பா நீர் உமது அற்புத கிரியைகளை நடப்பிக்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் பகுதியிலே நீர் கொடுத்த ஒரு பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழிநடத்த உடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளையும் முதிய தாய் தகப்பன்மார்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. ஆண்டவர், இந்த அருமையான வேளையிலே
நாங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசித்து உம்மை மகிமைப்படுத்த முடியாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறதை நீர் அறிவி. சீக்கிரத்திலே இந்த நோயின் பாதிப்புகள் எதுவும் எங்கள் பட்டணத்தில் இல்லாமல் ஆண்டவரே குணமாக்கப்படவும், ஆலயத்திற்கு எந்தவித தடையும் இல்லாமல் ஆராதனைகள் நடைபெறவும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த தடை காலத்திலே அப்பா தங்களுக்கு வேலைகளுக்கு செல்ல முடியாமல் தங்களுடைய வருவாய்களை இணைந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் சந்தியுங்க. அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் உதவி செய்யும் மனதையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அதுபோல அப்பா அநேக திட்டங்களுக்காக இந்த நாட்களிலே திட்டங்களை தீட்டி செயல்பட முடியாமல் வருத்தத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவருடைய திட்டங்களை வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை திருமணத்திற்காக அப்பா, ஒரு நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல முன்னேற்றத்திற்காக, நல்ல வேலைக்காக ஆண்டவரை உம்மை நோக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அதன் காலத்தில் ஒவ்வொரு நன்மைகளையும் நேர்த்தியாய் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல ஆண்டவரே திருமண காரியங்களை ஆண்டவரை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த நாட்களிலே இந்த வாரத்திலே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, அருமையான நேரத்தில் உண்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே நீர் சகாயராய் உதவி செய்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் நம்ம மகிமையை செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். God bless you all.